திருப்பதி லட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இத்தனை கோடி மக்களுடைய மனசுலயும் அந்த வயிற்று இப்படி அடிக்கிறீங்களே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு திருமலாக்கு போற ஒரு ஹிந்துஸ்னுடைய அதாவது இந்த ஊரு அந்த ஊருன்னு இல்லாம டோட்டலா பேன் இண்டியா ஃபுல்லா கதற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. எஸ், இப்போ அந்த திருமலா கோவில குடிக்கிற லட்டுல மாட்டு கொழுப்பு கொடுத்திருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னும் போது ஆய்வே எஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. பேசலாமா? சோ நீங்க பாத்துட்டு இருக்காது கல்கர் நியூஸ். என்ன தீபிகா, இப்போ இருக்கிற இஷ்யூ என்ன பெருசா போயிட்டு இருக்குன்றத கன்ஃபார்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லட்டுல வந்துட்டு மாட்டு கொழுப்பு, விலங்குகள் பொதுவா விலங்குகளுடைய கொழுப்பு, அதுல மாட்டோட கொழுப்பு, பன்னியுடைய கொழுப்பு, மீனுடைய கொழுப்பு, மீன் ஆயில் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை கலப்படமா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்க இருந்தது? நெய்ல. ஆக்சுவலி நம்மளோட வெஜிடேரியன்லயும் இந்த மாதிரி கொழுப்புகள் எடுத்துதான் நெய்யா உருவாக்குறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாட்டுடைய பால்ல இருந்து உருக்கப்படுறதும் நெய். கரெக்டா? ஸோ இது எல்லாத்தையுமே அப்படி இப்படி மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு இருக்கும்போது இறைச்சி, அதாவது யோசிச்சு பாருங்களேன், ஒரு டிவோஷனல்னா இதான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கீழே இருந்து திருப்பதியில இருந்து திருமலா, அதாவது மலைக்கு ஏறணும் அப்படின்னா நான்வெஜ் டோட்டலா அலௌட் கிடையாது, ஒரு சின்ன துரும்பு கூட போக முடியாதுன்னு இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நேம் வாங்குது. சபாஷ் அப்படின்னு சொல்லி பாராட்டக்கூடிய அளவு. இவ்வளவு புனிதமான ஒரு சன்னதியில இதெல்லாமா நடக்கும் அப்படின்னு மண்ணுக்கு ஆயிர மாதிரி எல்லாருமே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கிங்ல இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஜெகன் ரெட்டி அதாவது எக்ஸிஎம் இருக்காரு இல்லையா, சோ அவருடைய ஆட்சி இருக்கும் போது இந்த லட்டுல நிறைய வந்துட்டு விலங்குகளுடைய கொழுப்புகளை ஆட் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சந்திரபாபு நாயுடு, அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் சிஎம் அவருங்க ஒரு குற்றச்சாட்டை கொடுத்திருந்தாரு. ஐயோ இவங்க எல்லாம் பாலிடிக்ஸ் பண்றாங்களோ, இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு ஒரு டாக் சலசலப்பெல்லாம் போயிட்டு தான் இருந்தது. பட் ரிப்போர்ட், அதாவது ஆய்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இதுல வந்துட்டு மாட்டோடைய கொழுப்பு, பன்னியோடது, ஃபிஷ்ஷோடது, ஆயில் அப்படின்னு எல்லாமே இருக்குங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஷாக்கா இருக்கும். எனிவே, இந்த இந்த லட்டுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா திருமலா திருப்பதி கோவில் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து வெங்கடாச்சலபதி கூடவே சேர்ந்து ஞாபகம் வர்றது அந்த லட்டு தான் இல்லையா. ஸோ அந்த லட்டுக்காகவே ஒரு பெரிய கியூ நின்று ஒருத்தவங்களுக்கு ஒரு லட்டு தான் கொடுத்தாலும் இல்ல எங்களுக்கு இன்னும் நிறைய லட்டு வேணும், சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும்லாம் சொல்லி லட்டை நம்ம எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வருவோம். வந்து திருப்பதி போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீடு, ஏத்து வீடு, சந்து வீடு அப்படின்னு எல்லாருக்குமே கொடுத்து அதுல ஒரு சந்தோஷம், அப்பா லட்டு கொடுத்துட்டோம், அவங்களும் இப்படிலாம் பண்ணி சாப்பிடுவாங்க. யோசிச்சு பார்த்தா இப்ப எப்படி இருக்கு. அதாவது இப்போ நான்லாம் வந்து ஒரு நான்வெஜ் பிரியர்னு வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிட்ற பர்சன் வந்து புரட்டாசி மாசம் 1 வந்த உடனே வெங்கடாச்சலபதி மனசுல நினைச்சுக்கிட்டு ஐயோ இதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ்ஜே தொடக்கூடாது 1 மாசம் அப்பா அப்படின்னு சொல்லி சாமியை போய் நம்ம கோயில்ல பாக்குறதுக்கு வாரமோ இல்ல எப்பெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாசத்துல பார்த்தா நல்லதுன்னு ஊர்ல இருந்து வண்டிலாம் வச்சிருக்காங்க. கரெக்டா? ஸோ போய் அங்க போறோம், வெஜிடேரியனா அப்படியே பியூர் வெஜிடேரியனா அங்க போய் நிக்கிறோம். அப்போ நீ வெஜிடேரியனா வாமா என்ன லட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நான்வெஜ் கலப்படம் பண்ண அந்த லட்டு நம்ம கையில கொடுத்து ஐயோ பிரசாதமா நம்ம இப்படி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? சோ ஒரு சாமி, அதுவும் வந்து ஒரு நான்வெஜ்ஜே இல்லாத ஒரு ஏரியான்னு இவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு பீக் பேர் வாங்கின இடத்துல எப்படி உள்ள போச்சு? கேமராஸ் இருந்திருக்கும், ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. சோ விசாரிச்சு பார்க்கும்போது டிடிடில, அதாவது திருப்பதி திருமலா தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற டிடிடி கவர்மெண்ட் இருக்குல்ல, அதான் அவங்களுக்குன்னு மேல வந்துட்டு ஒரு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அந்த போர்ட் மெம்பர்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப அந்த டிவோஷனலா இருக்கிற பர்சன்ஸ்லாம் கிடையாது. பொலிட்டிக் மைண்ட்ல இருக்கிறவங்க அண்ட் வந்து இந்த சாராயம் காய்ச்சுறவங்க, இந்த வீலிங்ஸ் பண்றவங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த பெரும் புள்ளிகள் தான் இதுல டிடிடி மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு வைணவ குலத்தை சார்ந்தவங்களோ இல்ல சாமி தான்ப்பா முக்கியம் நின்றுட்டு இருக்கிறவங்களோ அங்க யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் பெரிய பெரிய பத்திரிகையாளர்களும் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் பிளஸ் அங்க இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆளுகளும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கடைசியா நீங்க பண்ணிருக்கிற வேலைலாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, ரொம்ப அநியாயம் இதெல்லாம். ஒரு பணம் பார்க்கலாம், ஒரு அதிகமான டேர்ன் ஓவர் இதுல இருந்தா வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இவ்வளோ லேக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா லட்டு டேர்ன் ஓவர் பண்ணுது, வாங்கிட்டு போறாங்க, சாப்பிடுறாங்கன்னு பல பேர் இருக்காங்க. இதுதான் ஒரு புனிதம், இதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப புனிதம், இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியை மட்டுமே மனசை நினைச்சுக்கிட்டு அந்த லட்டை பிரசாதமா வாங்கி சாப்பிடும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அப்ப எத்தனை பேரை வந்து இவ்வளவு அளவுக்கு பாதிச்சிருக்கும். சோ எல்லாருமே திரும்பவும் பேசப்படுற ஒரு விஷயமா அது மாறினதுக்கான ரீசன் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனாலதான். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோவை பத்தி? இந்த லட்டுல கலப்படம் பத்தி நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தின, அதாவது இந்த லட்டு பத்தின இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்ட் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். மிஸ் பண்ணாம நீங்களுமே பாருங்க. சோ தட் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.